அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய தாயார் மரியாள், அவருடைய பெற்றோர்கள் புனித அன்னம்மாளும் யுவக்கீனும். அன்னம்மாளுடைய பக்தி பல ஆண்டுகளாக தொன்று தொட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றது. இவருடைய பெயரினாலே உலகத்தின் பல பாகங்களிலும், கனடா தொடக்கம் அமெரிக்கா, தென் அமெரிக்கா ஈராக, ஐரோப்பிய நாடுகளிலே, பிரான்ஸ் நாட்டிலே என்று இலங்கையிலும் கூட பல பேராலயங்கள், ஆலயங்கள் என்று உருவாக்கப்பட்டு அன்னம்மாளுடைய பக்தி பல உள்ளங்களிலே, குறிப்பாக தாய்மார்களுடைய மனங்களிலே ஆழப் பதிந்து வளர்க்கப்பட்டு வருகின்றது. எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் எங்களுடைய அம்மா என்று கூறுகின்ற அந்த தாயினுடைய அன்பையும் கடந்து ஒரு விதமான இனிமையான அனுபவங்களோடும் பக்தியோடும் நன்றியுணர்வோடும் நாங்கள் தாயினுடைய தாயை அல்லது பெற்றோரை மதித்து அவர்களை போற்றி அவர்களுடைய அன்பையும் கனிவையும் இரக்கத்தையும் கரிசனையையும் நமக்கு சார்பாக அவர்கள் எப்பொழுதும் இருந்ததையும் நாங்கள் நினைவு கூறுவோம். எங்களுடைய குழந்தை பருவத்திலே நாம் பெற்றோருடைய பெற்றோரை அவர்களோடு பழகுவதும் அவர்கள் தங்களுடைய உருவாக்குதலிலே கொண்டிருந்த அக்கறையையும் நினைவு கூறுவது, அவர்கள் எங்களுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு ஆற்றியிருக்கின்றார்கள் என்று நினைவு கூறுவதும் உண்மையானது. இவ்வாறு ஒருவருடைய மனித உருவாக்கம் அவருடைய பெற்றோரை மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோருடைய பெற்றோரையும் சார்ந்து இருப்பது, குறிப்பாக கூட்டு குடும்பங்களாக வாழுகின்ற தமிழ் சமூகங்களிலே மிக ஆழமாக நினைவு கூறப்படுகின்றது. மரியாளுக்கு இருந்த பெற்றோர், அதாவது மீட்பரை பெற்றெடுத்த மரியா உலகத்திலே முதன்மையான ஒரு பெண், சிறந்த பெண்ணாகவும் எல்லோருக்கும், குறிப்பாக கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கும் இரு அவைக்கும் உலக மனித சமூகத்திற்கும் அவள் ஒரு தாயாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை உருவாக்கி வளர்த்த பெருமையையும் அவருக்கு ஞான அறிவையும் பண்பையும் தலைமத்துவ பண்புகளையும் ஊட்டி வளர்த்து பிற அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்த்த பெருமையை நாம் மரியாளுக்கு சாட்சி சொல்லுவோம். இந்த மரியாளை வளர்த்த அவருடைய தாய் நம்மாள் என்று சொல்லி, நாள் அண்ணா என்று சொல்லி அவளை நாங்கள் போற்றுகின்ற இந்த நாளிலே யார் இந்த அந்நாள் என்று சிந்திக்கின்ற பொழுது, உண்மையிலேயே நற்செய்தியிலே பெற்றோருடைய பெயர் இடம்பெறவில்லை. தாவீது பரம்பரையிலே பிறப்பார் என்று சொல்லப்படுகின்ற பரம்பரை கவனையிலே சூசை தாவீது குலத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இந்த மரியாவினுடைய தாய் இவர் பற்றி நற்செய்திக்கு புறம்பான பல ஏடுகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். வரலாற்றாக நாங்கள் இதை நிரூபிக்க முடியாவிட்டாலும் யாழுக்கு ஒரு தாய் இருந்தது என்பதையும்
மரியாளை பார்த்து இந்த தாயினுடைய வாழ்வையும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் மதிப்பீடுகளையும் அவளுடைய சிறப்பையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம், அனுபவித்துக் கொள்ளலாம். இந்த வகையிலே காலமாக இந்த அன்னம்மாளுடைய பக்தி இறை மக்கள் மனங்களிலே எப்படி அவை வளர்ந்தது என்பதற்கு முதலாவதாக அவள் வழியாக மனுக்குலம், மனிதர்கள், இறை மக்கள் பெற்றுக்கொண்ட ஏராளமான வரங்கள் சான்றாக அமைகின்றன. தாய்மையினுடைய சிறப்பை நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ளுகின்றோமோ அவ்வளவு தூரம் இந்த அன்னம்மாளுடைய சிறப்பையும் பெருமையையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வேத நூலிலே கடவுளுடைய அருள் பற்றி பேசுகின்ற பொழுது கடவுள் தான் பிள்ளை செல்வங்களை கொடுக்கின்றார் என்றும், இந்த அன்னம்மாளுக்கும் துவக்கீனுக்கும் பிள்ளைகளை பெறக்கூடிய ஆற்றல் இல்லை என்று சொல்லுவது போல அவர்களுடைய முதுமை வரை அவர்கள் பிள்ளை பேர் இல்லாமல் இருந்தார்கள். அதனால் கோவில் குளம் என்று சொல்லி பிள்ளை வேண்டும் என்று மன்றாடி பல முயற்சிகளிலே, விடாமுயற்சிகளிலே பல ஆண்டுகளாக மன்றாடி கொண்டு வருகின்ற பெற்றோர்களைப் போன்று இந்த அன்னம்மாளும் ஆண்டவரை நாடினாள். பிள்ளை பேரில்லாதவர்களுக்கு பிள்ளை பெறுகின்ற வரம் கொடுக்கின்றவர் கடவுள் யாவே. ஒரு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாகும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வயதின் பின்பு அவர்களுக்கு பிள்ளை பேர் இருக்காது, அல்லது பிள்ளை பேர் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் என்பது போல மக்கள் அவர்களை ஒரு தாழ்வாக கருதினார்கள். இப்படிப்பட்ட சமூகத்திலே இருந்த வயதிலே ஒருவருக்கு பிள்ளை கிடைக்கின்றது என்று சொன்னால் கடவுளுடைய வரமே ஒழிய வேறு வரங்கள் அல்ல. இதனாலே இந்த மரியாளினுடைய பெற்றோர், இதனால் தான் ஒருவேளை இந்த மரியாள் இயேசுவை பற்றி எழுதுகின்றன செய்தியாளர்கள் மரியாளை பற்றி காட்டி அவருடைய பெற்றோர்கள் மறைந்ததினாலே அவர்களுடைய முதன்மை அல்லது அவர்களுடைய முக்கியத்துவத்தை இங்கே கோடிட்டு காட்டாமல் போயிருக்கலாம். ஆனால் மரியாவை பார்க்கின்ற பொழுது, அவளொரு அதிசய பிறவி என்று பார்க்கின்ற பொழுது, அவளுடைய பெற்றோர்கள் கடவுளுடைய கிருபையினால் மரியாவை பெற்றெடுத்தார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இப்படிப்பட்ட இந்த அன்னம்மாள் மீது எங்களுக்கு இருக்கின்ற பக்தி நாங்கள் புத்தியினாலே, அறிவினாலே நிரூபிக்க முடியாமல் காலகாலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அன்னம்மாளிலே கொண்டிருந்த நம்பிக்கையினால் தங்களுடைய வாழ்வின் ஏக்கங்கள், தாகங்கள், பசி, தேவைகள் இவைகளெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு நன்றி செலுத்தி ஆழமான அன்பும் பக்தியும் இந்த அன்னம்மாளிலே வைத்திருக்கின்றாள் என்பது எல்லோருக்கும் ஒரு இனிமையான நன்றி அனுபவமாக இருக்கின்றது. இங்கு இந்த அன்னம்மாளினுடைய இடம், அவளுடைய நிலை திரு அவையிலே இவ்வாறு ஒரு பக்தி மூலமாக அனுபவ ரீதியாக இடம் பெற்றிருக்கின்ற பொழுதும் தாயினுடைய தாய், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா என்று சொல்லி நாங்கள் போட்ட எங்களுடைய ஆட்டின் பாட்டி
இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க தூண்டும். ஏராளமான பெற்றோர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்விலே விரிசல் ஏற்படுகின்ற பொழுது, கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனை எழுகின்ற பொழுது, பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பொழுதெல்லாம், அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருமண வாழ்வு தோற்று போகின்ற பொழுது, குழப்பங்கள் மிகுதியாக இருக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து, அவர்களோடு இணைந்து பயணித்து, அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு, அவர்களுடைய துன்பங்கள் கண்ணீரிலே அவர்களும் கலந்து கொண்டு இந்த பெற்றோர்களின் பெற்றோர்கள் இன்றைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் என்ற அந்த நிலையிலும் பார்க்க அவர்கள் பாட்டன் பாட்டியாக இருக்கின்றார்கள். பெற்றோர்களுடைய பெற்றோர்களாக இருக்கின்ற பொழுது தங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர்கள் தங்களுடைய உள்ளங்களிலே சுமந்து கொள்ளுகின்றார்கள். அக்காலப்போக்கிலே அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களும், அதனால் பிறந்த ஞானமும், அதனால் பிறந்த அவர்களுடைய அறிவும் ஆற்றலும் இளமையான பிள்ளைகளை, பெற்றோர்களை வழிநடத்தக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கு. ஒரு பரம்பரை இடைவெளி என்று சொல்லி அவர்களுடைய பெயர்களை, அவர்களை பற்றி அக்கறை கொள்ளாமல், அவர்களை தட்டி கழித்து, அவர்களை பராமரிக்க மறுத்து, அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய அரவணைப்பையும் ஒரு தொல்லையாக பார்க்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு நாங்கள் அவர்களுக்கொன்று தனி இடம் இருப்பதை இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தெளிவாகின்றது. இயேசுவுக்கு தாயாக உருவாகுவதற்கு அடித்தளமாக இருந்த இந்த அன்னாள் ஜுவா. அன்னாளினுடைய வழிநடத்துதல் என்பது அவள் மரியாளுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடங்களையும் இறை உணர்வையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாள் என்பவள் அவளுடைய இடம் பாட்டி என்று சொல்லுகின்ற ஆணம் முக்கியமானது. நாங்கள் முதுமையை எய்துவிட்டோம், எங்களிலே இனி நாங்கள் பிரயோசனமில்லை என்று விரக்தி உறாமல், அல்லது எங்களுடைய எண்ணப்படி ஒன்றுமே நடக்கின்றதில்லை, எங்களை யாருமே கணக்கில் எடுக்கின்றார்கள் இல்லை, எங்களை அவமதிக்கின்றார்கள், எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஆசைகளை, விருப்புகளை நிறைவேற்ற மறுக்கின்றார்கள், எங்களுக்கு மதிப்பில்லை என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கிக் கொள்வதிலும் பார்க்க, குடும்பங்களிலே, சமுதாயத்திலே எங்களுக்கு ஒரு இடமுண்டு என்று இந்த முதியவர்கள், பாட்டன் பாட்டி அவர்கள் எண்ண வேண்டும், நம்ப வேண்டும். தங்களுடைய கருத்துக்களையும் அந்த காலம் என்று சொல்லி தங்களுடைய காலத்தோடு ஒப்பிட்டு, தங்களுடைய காலத்தினுடைய சூழலுக்கு அமைய தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் செய்த தியாகங்களையும் புரிந்த செயல்களையும் இவர்களும் செய்ய வேண்டும் என்று திணிப்பதை விடுத்து, அவர்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உரிமை சொத்துக்கள் என்ற அந்த அன்போடும் கருசனையோடும் நாங்கள் அவர்களை அணுகுகின்ற பொழுது குடும்பங்களில் உள்ள பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக நாங்கள் விளங்குவோம். குடும்பங்களிலே ஏற்படுகின்ற அவமானங்கள், குடும்பங்களிலே ஏற்படுகின்ற சந்தேகங்கள், இவற்றையெல்லாம் எங்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையிலே பொறுமையோடு அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற ஆசான்களாக நாங்கள் அமைய முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவர்கள் குழந்தைகளாக, சிறுவர்களாக, பதின்ம பருவத்தினர்களாக வளர்ந்து உருவாகுகின்ற பொழுது அவர்களை தட்டி கொடுத்து, அவர்களுக்கு அன்பையும் கரிசனையையும் காட்டி கொடுத்து, அவர்களோடு பண்பாக அன்பாக இன்றைய காலங்களிலே கதை சொல்லி அவர்களுக்கு தாலாட்டு பாடல்கள் பாடுவது போல அவர்களுடைய அந்த வளர்ச்சி படிமத்திலே நாங்களும் இரண்டர கலந்து
அவர்களுடைய வாழ்வை செழுமையாக்க முடியும், மேன்மைப்படுத்த முடியும், அவர்களுடைய வாழ்வை சிறப்பிக்க முடியும். பல இப்படிப்பட்ட பெற்றோர்களின் பெற்றோர்கள் தங்களுடைய இந்த பிள்ளைகளுக்கு தங்களால் இயன்ற சிறிய சிறிய உதவிகளை வழங்கி, நன்கொடைகளை வழங்கி, பாராட்டுதல் கொண்ட வார்த்தைகளை வழங்கி, பெருமை கொண்டு அவர்களுக்கு ஊக்கமூட்டுகின்றவர்களாக திகழ்கின்றார்கள். எல்லாம் கடவுள் எமக்கு தருகின்ற அரிய சந்தர்ப்பங்களும் அரும் கொடைகளுமாகும். நாளுடைய திருவிழாவை மகிழ்ந்து கொண்டாடுகின்ற பல்வேறு இறை மக்களும், உலகம் பூராக போற்றுகின்ற பல்வேறு இறை மக்களும் நாளுடைய பக்தியை மென்மேலும் வளர்ப்பதற்கும், நாளினுடைய வாழ்வை ஒட்டியதாக எங்களுடைய வாழ்வை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கும், நாள் என்கின்ற அந்த இடத்திலே எவ்வாறு கிறிஸ்துவுடைய வாழ்விலே, மரியாளுடைய வாழ்விலே இந்த நாள் எப்படி திகழ்ந்திருக்கின்றாள் என்பதை நினைப்பதன் வழியாக நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் எங்களுடைய இந்த குடும்ப சூழலிலே எப்படி எங்களுடைய பங்களிப்பை செய்ய முடியும், எப்படி எங்களுடைய வாழ்வில், அடுத்தவர்களுடைய வாழ்வில் நாங்கள் பங்களிப்பை செய்ய முடியும் என்பதை அனுகூல ரீதியாக சிந்தித்து, உங்களுடைய குடும்பங்கள் மத்தியிலே பெற்றோரின் பெற்றோர்களாக இருக்கின்ற நீங்கள் யாவரும் உங்களுடைய பங்களிப்பை நல்குவதற்கு என்னுடைய ஆசீர்களை வழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.